வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். வரும் ஜனவரி 2ஆம் தேதி பேரவை கூடுகிறது. தமிழக சட்டப்பேரவை செயலர் அறிவிப்பு. கர்ப்பிணிக்கு HIV ரத்தம் செலுத்திய விவகாரம், மருத்துவர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு. கர்ப்பிணிக்கு HIV தொற்று விவகாரம், மனித உரிமை ஆணையம் விசாரிக்க முடிவு. இடைநிலை ஆசிரியர் பேச்சுவார்த்தை தோல்வி, போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவை வரும் ஜனவரி 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூடுகிறதென அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2019ஆம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையாற்ற உள்ளார். இந்த கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையும் அதன் மீதான விவாதமும் நடைபெற உள்ளதாக பேரவைச் செயலர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலை, மேகதாது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் கூட்டத்தொடரில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பின்னர் முதலமைச்சர் பழனிசாமி பதிலுரை வழங்குகிறார். விருதுநகரில் 8 மாத கர்ப்பிணிக்கு HIV ரத்தம் செலுத்தப்பட்ட விவகாரத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 3 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கர்ப்பிணிக்கு HIV தொற்று ரத்தம் செலுத்தப்பட்டது தொடர்பாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். விருதுநகர், சிவகாசி மற்றும் சாத்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்களிடம் விசாரணை நடைபெற்றது. மேலும் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணையும் அழைத்து விசாரணை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV தொற்றுடைய ரத்தம் செலுத்தப்பட்டது துரதிருஷ்டவசமானது என்றும் மன்னிக்க முடியாதது எனவும் கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் முதற்கட்ட சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 8வது மாதத்தில் இந்த ரத்தத்தை கொடுக்கும் பொழுது ஒரு HIV பாசிட்டிவ் ஆன நபர்கிட்டேருந்து அந்த டெஸ்ட்டில் கொடுக்கக்கூடிய ரத்தம் செலுத்தப்பட்டு அவங்க HIV பாசிட்டிவ் ஆன செய்தி மிகவும் ஒரு அதிர்ச்சி அளிக்கும் ஒரு செய்தி. இந்த சம்பவத்தில் நேரடி தொடர்பு உள்ளவங்களை நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோங்க. அந்த 3 லேப் டெக்னீஷியன், அப்புறம் இந்த ICTS கவுன்சிலர்ஸ் 3 பேரையும் நாங்கள் நேற்றுக்கு சஸ்பென்ஷன் சொன்னோம். தே ஹேவ் பீன் டெர்மினேட்டட். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி சிறப்பு உயர் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் இன்று மாலை அனுமதிக்கப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், இரத்த தானம் அளித்த நபரும் கண்காணிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும் என்றார். தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்ட வரும் நிலையில் விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உயர்தர சிகிச்சைக்கு ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனைத்து ஏற்பாடுகளும் தனி ஒரு குழு போட்டிருக்கோம். நாங்கள் டாக்டர் சாந்தி, டாக்டர் நடராஜன், டாக்டர் ரஞ்சித் அவங்கள ஃபுல்லாக இந்த கர்ப்பிணி தாய்மாரை முழுமையாக ரீஅசஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பிளட் சேஃப்டி பொறுத்தவரை என்கொயரி ஒரு புறம் இருக்க, ஓவரால் அந்த புரோட்டோகாலை ரீவிசிட் பண்ணுறதுக்கான ஒரு குழுவும் அமைத்திருக்கோம். இதனிடையே HIV தொற்று ஏற்பட காரணமான சாத்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் இரத்த வங்கி ஊழியர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் சாத்தூர் காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் மருத்துவர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாத்தூரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV தொற்று உள்ள ரத்தம் செலுத்தப்பட்டது தொடர்பாக தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் விசாரிக்கும் என ஆணைய நீதிபதி துரை ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் மனித உரிமைகள் மீறப்படுவதாக புகார்கள் வந்தன. இதனையடுத்து மாநில மனித உரிமை ஆணைய நீதிபதி துரை ஜெயச்சந்திரன் அங்கு நேரில் ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், HIV தொற்று ரத்தம் செலுத்தப்பட்டதால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணிக்கு உரிய இழப்பீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தவறு செய்தார் மருத்துவ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நிச்சயமாக ஆணையம் அந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்து மருத்துவ அதிகாரிகளிடம் அறிக்கை கேட்டு, இது ஒரு அஜாக்கிரதையான ஒரு கண்காணிப்பதற்கு அந்த சுகாதார இணை இயக்குநரிடம் அறிக்கை கேட்டு அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவ பிரதிநிதிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று இதை நாங்கள் நிச்சயமாக கண்டறிந்து அவர்கள் நடவடிக்கை எடுக்க தவறினாலும்
நிச்சயமாக மனித உரிமை ஆணையம் தலையிட்டு அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை பெற்று தரும். ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி நடத்திய பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வியடைந்ததால் தங்களது போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய மீட்புக் குழு அறிவித்துள்ளது. தங்களது ஊதிய முரண்பாட்டை களைய கோரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் 3வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இடைநிலை ஆசிரியர்களுடன் பள்ளி கல்வித்துறை செயலர் பிரதீப் யாதவ் பேச்சுவார்த்தை நடத்தினார். தலைமை செயலகத்தில் நடந்த இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இடைநிலை ஆசிரியர் போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் ராபர்ட், தங்களது போராட்டம் தொடர அரசுதான் காரணம் என்றும் இந்த விஷயத்தில் முதலமைச்சர் தலையிட வேண்டும் என்றும் கூறினார். 7ஆம் தேதி வரையிலும் எந்த உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்றே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கலாகும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எழுதி கொடுத்து விட்டோம். அந்த எழுதி கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம், நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்வதற்கு என்ன சிரமம் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே எங்களுடைய இந்த போராட்டம் எங்களுக்கு நியாயமாக ஒரு முடிவு ஏற்படும் வரை நாங்கள் தொடர வேண்டிய சூழ்நிலைக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளோம். வட மாநிலங்களில் தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் தீவிரவாதிகள் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் பல்வேறு இடங்களில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த சதி திட்டமிட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 17 இடங்களில் தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இது தொடர்பாக 16 பேரிடம் விசாரணை நடத்தியதில் நாட்டில் பல்வேறு இடங்களில் தொடர் குண்டு வெடிப்பு தாக்குதலை நடத்த திட்டமிட்டு தெரிய வந்தது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட 10 பேரிடம் இருந்து 100 செல்போன்கள், 125 சிம் கார்டுகள், 7.5 லட்சம் ரூபாய் மற்றும் 25 கிலோ வெடிபொருட்களை கைப்பற்றப்பட்டன. (2019) புத்தாண்டு பிறப்பதற்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்துள்ளது. இதன்படி டிசம்பர் 31 மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை மட்டுமே புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அனுமதி. நள்ளிரவு 1 மணியுடன் கேளிக்கை நிகழ்ச்சிகளை நிறுத்த வேண்டும். நள்ளிரவு 1 மணிக்கு மேல் மதுபானங்களை விற்கக்கூடாது. நட்சத்திர ஓட்டல் மற்றும் கேளிக்கை விடுதிக்கு வரும் வாகனங்களை சோதனையிட வேண்டும். அனைத்து நுழைவாய்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்துவது அவசியம். நீச்சல் குளம் மீதோ அதன் அருகிலோ தற்காலிக மேடை அமைக்க தடை. இதுபோன்ற நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என நட்சத்திர ஓட்டல்கள் மற்றும் கேளிக்கை விடுதிகளுக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். மேகாலயா நிலக்கரி சுரங்கத்தில் 15 நாட்களாக சிக்கி தவிக்கும் தொழிலாளர்களை மீட்க தவறிய மோடி கேமராவுக்கு போஸ் கொடுப்பதில் அக்கறை காட்டுவதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். உயிருக்கு போராடும் தொழிலாளர்களை மீட்க சக்தி வாய்ந்த தண்ணீர் பம்புகளை தர அவரது அரசு மறுக்கிறது. பிரதமரே அவர்களை காப்பாற்றுங்கள் எனவும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். தான் பிரதமராக இருந்தபோது காஷ்மீர் ரயில் பாதை, டெல்லி மெட்ரோ, போகிபீல் ரயில் சாலை பாலம் ஆகிய திட்டங்களுக்கெல்லாம் தலா ரூபாய் 100 கோடி விடுவித்து ஒப்புதல் கொடுத்தேன். அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. ஆனால் மக்கள் இன்று தன்னை மறந்துவிட்டனர் என்று முன்னாள் பிரதமர் தேவகவுடா கூறியுள்ளார். மேலும் ரயில் சாலை பாலம் திறப்பு விழாவில் தனக்கு அழைப்பு வராதது வருத்தமளிக்கிறது என்றும் தேவகவுடா தெரிவித்துள்ளார். விளைநிலங்கள் வழியாக உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். உயர்மின் கோபுரங்களால் சுமார் 13 மாவட்ட விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. விவசாயிகள் சார்பில் நடைபெறும் போராட்டத்துக்கு மதிமுக ஆதரவு அளிக்கும் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு மற்றும் மேகதாது பிரச்சினைகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு துரோகம் செய்வதாக பொன் ராதாகிருஷ்ணனுக்கு துரைமுருகன் பதிலளித்துள்ளார். மேலும் இந்த துரோகத்தை ஒருபோதும் தமிழக மக்களும் விவசாயிகளும் மறக்க மாட்டார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள் என்று எச்சரிக்க விரும்புகிறேன் எனவும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். விளைநிலங்களில் மின்கோபுரம் அமைக்க எதிர்ப்பு 4வது நாளாக தொடரும் விவசாயிகள் போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன.
விளைநிலங்கள் வழியே மின் கோபுரம் கொண்டு செல்லும் திட்டத்திற்கு எதிராக திருப்பூர் விவசாயிகள் 4வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்சாரத்தை விளைநிலங்கள் வழியே மின் கோபுரம் அமைத்து கொண்டு செல்ல தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனால் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே மின் கோபுரங்களை அமைக்காமல் நெடுஞ்சாலை ஓரங்களில் கேபிள் வழியாக மின்சாரம் கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தி திருப்பூர் விவசாயிகள் 4வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொங்கலூர், கொடுவாய், அவினாசிபாளையம் பகுதிகளில் இன்று அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை சந்தித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் ஆதரவு தெரிவித்தார். இன்றைக்கு உயர் மின் கோபுர பிரச்சனை என்பது பூதகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும். விவசாயிகள் மீது அவர்கள் அக்கறை காட்டுமே வேண்டுமே தவிர அதிகாரத்தை பயன்படுத்த கூடாது. மனிதாபிமான உள்ள அரசாக செயல்பட வேண்டும் என்று தமாக சார்பிலே வலியுறுத்துகிறேன். நீலப்புரட்சி என்ற திட்டத்தின் மூலம் மீனவர்களின் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு முடக்கி வருவதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் மீனவர்களின் நலனுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். நீலப்புரட்சி என்று சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மாநிலங்களுக்கு மீனவ சமுதாய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய திட்டங்களை முடக்குகின்ற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்சூரன்ஸ் தொகை தடுக்கப்படுகிறது. இது தடை செய்யப்பட்ட காலங்களில் அவர்கள் வேலைக்கு செல்லாமல் இருக்கும்போது அவர் கொடுக்க வேண்டிய நிதி கொடுப்பதும் தடுக்கப்படுகிறது. பென்ஷன் கொடுப்பதும் அப்படி இருந்தாலும் கூட இதையெல்லாம் மீறி எங்களால் முடிந்தவரை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் எங்களுடைய அரசு மீனவ நண்பனாக இருந்து மீனவ சமுதாய மக்களுக்கு நாங்கள் பாடுபட்டு வருகிறோம். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 32 நாட்டு துப்பாக்கிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சித்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விக்ராந்த் பாட்டீல் இதனை தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி வேட்டைக்காரர்கள் அனுமதியின்றி வைத்துள்ள துப்பாக்கிகளை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் 32 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறினார். இதேபோல் சித்தூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் திருடி வந்த வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரோட்டில் ஆசை வார்த்தைகள் கூறி 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிறுவன் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். வெள்ளோடு கனகபுரத்தை சேர்ந்த தனியார் பள்ளி ஓட்டுநரான விக்னேஷ் தனக்கு அறிமுகமான 13 வயது பள்ளி மாணவியை ஈரோட்டில் இருந்த தனியார் சொகுசு பேருந்துக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு விக்னேஷின் நண்பர் ரமேஷ் மற்றும் 18 வயதுக்கு குறைவான சிறுவன் ஒருவன் என 3 பேரும் சேர்ந்து மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இது பற்றி சிறுமி அளித்த புகாரின் பேரில் 3 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பள்ளி விடுமுறையொட்டி உதகையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. பள்ளி, கல்லூரிகளில் அரையாண்டு தேர்வு முடிவடைந்து விடுமுறை விடப்பட்டுள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு படையெடுத்துள்ளனர். இதனால் உதகையில் உள்ள தாவரியவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. படகு சவாரி செய்வதற்கு கடும் போட்டி நிலவுவதால் மக்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் படுகர் இன மக்களால் கொண்டாடப்படும் எத்தையம்மன் கோயில் திருவிழாவையொட்டி இன்று ஒரு நாள் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது. பேரகனி கிராமத்தில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் நீலகிரி மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் வசிக்கும் படுகர் இன மக்களும் கலந்து கொண்டனர். அம்மனை போற்றி பாடல்கள் பாடிய அவர்கள் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர். எத்தையம்மன் கோவில் திருவிழாவையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஒரு நாள் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது. இதற்கு பதிலாக வரும் 5ஆம் தேதி பணி நாளாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. சூப்பர் நடிகர் அமெரிக்கா சென்று வந்த பின்னர் அடுத்தடுத்து தாஸ் இயக்குனர் மற்றும் வினோத இயக்குனர் படத்திலும் நடிக்க உள்ளாராம். அதுவரை கட்சியை தொடங்க மாட்டாராம். மேலும் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெறவுள்ளதால் அதில் போட்டியிடுவது குறித்தும் பிறருக்கு ஆதரவு அளிப்பது குறித்து இதுவரை முடிவெடுக்கப்படவில்லையாம்.
மேலும் தனது வயது முதிர்வு, உடல்நிலை, குடும்ப விவகாரம் போன்ற காரணத்தால் கட்சி தொடங்குவது அறிவிப்பாகவே இருக்க வாய்ப்புள்ளதாம். அம்மா பெயரை கொண்டு கட்சி தொடங்கியுள்ள தலைவரின் முகாமிலிருந்து எதிரி முகாமுக்கு தாவிய செந்திலானவர் சென்றதற்கு பெரியதாக ரியாக்ட் செய்யவில்லையாம். அதற்கு காரணம், தினமான தலைவர் சர்ச்சையாக பேசினால் அதற்கு பதிலடியாக அவர் ஏதாவது கூற பிரச்சனையில் சிக்கிவிடக்கூடாது என்ற காரணம்தான். மேலும் தன்னால் பதவி இழந்த 17 பேருக்கும் செலவு உள்ளிட்ட பல விவகாரங்களையும் தலைவரே மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் அவர்கள் சென்றாலும் பரவாயில்லை என நினைக்கிறாராம். இதனால் கழக கண்மணிகள் தாய் கழகத்திற்கு திரும்ப திரைமறைவில் பேச்சுக்கள் நடைபெற்று வருகிறதாம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட். இந்தியா 2 விக்கெட் இழப்புக்கு 215 ரன்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்தியா 2 விக்கெட் இழப்புக்கு 215 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் இன்று தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய மயங்க் அகர்வால் மற்றும் ஹனுமா விஹாரி இருவரும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 66 பந்துகளுக்கு 8 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஹனுமா விஹாரி ஆட்டமிழந்தார். இதனையடுத்து மயங்க் அகர்வாலுடன் புஜாரா இணைந்து விளையாடினார். மயங்க் அகர்வால் தனது அறிமுக போட்டியிலேயே 95 பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தினார். 161 பந்துகளில் 76 ரன்கள் எடுத்த போது ஸ்டாக் வீசிய பந்தில் மயங்க் அகர்வால் ஆட்டமிழந்தார். பின்னர் புஜாராவுடன் இணை சேர்ந்த விராட் கோலி தொடக்கத்திலேயே அதிரடியாக விளையாடினார். ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்புக்கு 215 ரன்கள் எடுத்தது. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 16 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் விலை 24,056 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,007 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையை பொறுத்தவரை கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 40 ரூபாய் 20 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 40,200 ரூபாயாகவும் உள்ளது. தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாலத்தீவுகளில் இருந்து உள் கர்நாடகம் வரை காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதாகவும் இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் குறிப்பிடக்கூடிய அளவில் மழை எங்கும் பதிவாகவில்லை. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரும் ஜனவரி 2ஆம் தேதி பேரவை கூடுகிறது என தமிழக சட்டப்பேரவை செயலர் அறிவித்துள்ளார். கர்ப்பிணிக்கு HIV ரத்தம் செலுத்திய விவகாரம் தொடர்பாக மருத்துவர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கர்ப்பிணிக்கு HIV தொற்று விவகாரத்தில் மனித உரிமை ஆணையம் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இடைநிலை ஆசிரியர் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ள நிலையில் போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.